அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் we worry every day. காலையில் எழுந்த உடனே ஆங்ஸைட்டி, இன்னைக்கு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இன்னைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், வருதா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இல்லாமல் யாராச்சும் இருக்கீங்களா? அன்றன்றுள்ள பாடுகள் நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? ஃபோக்கஸ் ஆன் டுடே. அதுவும் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஐயோ இன்னைக்கு நான் என்ன செய்வேன், இன்னைக்கு நான் எங்கே போவேன், இன்னைக்கு எப்படி நான் இதை மீட் பண்ணுவேன் அப்படின்றது இல்லை. அவர் கை உங்கள் கருவை உள்ள வைக்காம நீங்கள் உருவாகவே இல்லைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. He is the creator God. அவர் தான் உங்களை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு அதிகமாய் உங்களுக்காக கவலை கொள்வார். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் நம்ம மறந்து போனதை நினைப்பூட்டுகிற மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறார். ரைட்? எத்தனை பேருக்கு தெரியும் எந்த பகுதிக்கு போகணும் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய ஜெபத்தில் அப்படின்றது? மத்தேயு 6 எதுக்கு போனோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக முடிச்சிட்டோம். உடைய ராஜ்யம் வருவதாக முடிச்சிட்டோம். உடைய சித்தம் என் வாழ்க்கையிலையும் பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன? அன்றன்றுள்ள வாசிக்கலாம். மத்தேயு 6:11. Matthew chapter 6 verse 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இதுதான் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட். இது வெறும் ஆகாரம் மட்டுமல்ல, இட் இஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் எவ்ரிடே நீட்ஸ். ரைட்? அடுத்த வாரத்தில் அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும், ஆகாரத்தை தாரும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை இன்னும் ஆழமாக நம்ம ஆராய போகிறோம். we are going to study it more. என்னென்ன தேவைகளை குறித்து அது சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஏன் தேவன் நம்மை இப்படி ஜெபிக்க வைக்கிறார்? இந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? அதனுடைய பின்னணி என்ன லாஜிக் இருக்குது அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறதுல? எப்படி அதை ஜெபிக்கணும்? எல்லாவற்றையும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஜெபிக்கிறதுன்றதை கன் ஃபயர் மாதிரி நம்ம அடிச்சு விட்ருவோம். ரைட்? ஸோ இன்னைக்கு ஆயத்தம். ரைட்? முதலாவது என்ன அங்கே சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், அல்லது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று அவர் ஜெபிக்க சொல்லும் பொழுது என்ன சொல்லித்தரார்னா, மகனே மகளே, தினம்தோறும் தகப்பனை சார்ந்து கொள். டெய்லி டிபெண்டன்ஸ். ரைட்? ஒவ்வொரு நாளும் நாம் தகப்பனை சார்ந்து கொள்கிறோம் என்பதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். மத்தேயு 6:34 இன்றைக்கு அப்படின்றதையும் அவர் இன்றுள்ளது அப்படின்றதையும் எம்பசைஸ் பண்றாரு. அதுல இன்னொரு முக்கியமான காரியத்தையும் அதோடு சேர்க்கிறார். வாசிக்கலாம். Matthew 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஓகே, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ரைட்? இப்ப என்ன சொல்லிட்டாரு? சிம்பிளா சொல்ல போனா முடிக்கும் போது சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் உனக்கு பாடுகள் இருக்கத்தான் சப்பா செய்யுது. கரெக்டா? ஃபேக்டஸ், நமக்கு போராட்டங்கள், பாடுகள், நமக்கு தேவைகள் அன்றன்று இருக்கத்தான் போகிறது. ஆனா அந்த டேயை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்று எனக்கு தேவையானதை எனக்கு தாரும்னு கேட்டுட்டோம்னா அந்த பாடுகளை ஹேண்டில் பண்ணுற ஞானத்தையும் தருவார், ரிசோர்ஸஸையும் தருவார், எல்லாத்தையும் கொடுத்துருவார், ஜெயத்தை தந்து விடுவார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்? நல்லா கவனிங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல், லாஜிக் சொல்லிட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல், எதை குறித்தும் நான் கவலைப்படக்கூடாது, கவலைப்படாமல் என்ன செய்ய வேண்டும். ரைட்? வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6. தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வதற்கு வாட் இஸ் த பிரின்சிபல்? பிலிப்பியர் 4:6. Philippians 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓகே, நிறைய நேரத்துல நம்ம கிட்ட ஆண்டவருடைய our God is powerful. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது.
ஆனா என்ன பிரச்சனைனா, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தேவனை வைத்துக்கொண்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான திறவுகோலை நான் கையிலையும் வச்சுக்கொண்டு நான் யூஸ் பண்ணாததான் பிரச்சனை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க நீங்க பெற்றுக்கொண்டாதான் நீங்க அழகா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க முடியும். புரியுதா? இந்த உலக வாழ்க்கையில அனுபவிக்கிறது முக்கியம் இல்ல. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் போய் நிற்க வேணும். ரைட்? புடுங்கி எடுத்தவர்கள் எல்லாம் ராஜா அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கல. நீர் என்ன கொடுக்க சித்தமா இருக்கிறீரோ, பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னவ போயிட்டா அரண்மனைக்குள்ள. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ரைட்? அண்டர்ஸ்டுட்? ஸோ நல்லா கவனிங்க. ஏன் அந்த ஸ்தோத்திரம் செலுத்துறோம்? why should I be grateful? gratitude, the attitude of gratitude, அந்த நன்றி அறிதலின் மனநிலை எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதத்தின் வல்லமையை நான் திறக்கிறேன். ரெண்டு காரியம். ஒன்று, அந்த நன்றி என்ன செய்யுதுன்னா என்கிட்ட இருக்கிற மனநிலையை காட்டுது. என்ன மனநிலை இருக்கு? நான் யார்கிட்ட வந்திருக்கேன்றது எனக்கு தெரியும். நான் தகப்பனாகிய தேவனிடத்தில் வந்திருக்கிறேன். அவரிடத்தில் நான் எதை கேட்டாலும் அவர் தருவார் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். அதனால தான் பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே அவருக்கு என்ன செஞ்சுட்டேன்? நன்றி சொல்லிட்டேன். இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். இல்லாததை பெற்றுக்கொள்ள போகிறேன்றதுக்காகவும் நன்றி சொல்றேன். ஏன்னா என் தகப்பன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உருவாக்கி உண்டாக்கி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இல்லைன்னா கூப்பிடுவாரு, வந்துரும், நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. புரியுதா? ஸோ நன்றி செலுத்துதல் என்ன சொல்லுது உங்களுக்கு? நான் யார்கிட்ட கேட்குறேன்றது எனக்கு தெரியும். அவர் மேலே எனக்கு என்ன இருக்கு? பரிபூர்ண விசுவாசம் இருக்கு. ரெண்டாவதாக, நீங்க அப்படி நன்றி செலுத்தி அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது அவரை கனம் பண்ணுகிறீர்கள். அவருக்குள் இருக்கிற அற்புதம் செய்யும் வல்லமை உங்களுக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. ரைட்? God is a miracle working God. தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன் உங்களுக்காக அவர் செய்யவில்லை என்று கேட்காதீர்கள். அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? வாசிங்க யோவான் 6:11. John chapter 6 verse 11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஓகே, என்ன சொல்லுதாங்க? இது எந்த சம்பவம்? இந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேர் நம்ம திரும்ப சொல்றோம். ஆக்சுவலா தப்பு. 5000 ஆண்கள் மட்டுமே. ரைட்? பெண்களும் பிள்ளைகளும் கணக்கிடப்படவில்லை. வேதத்தில் நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் இது இந்த நாட்டு நடப்பு இப்படிதான் இருக்கு. பெண்களும் பிள்ளைகளும் கணக்கிடப்படுவதில்லை. பெண்களே சந்தோஷப்படுங்க. இந்த காலத்துல நாச்சும் நம்மளை கணக்கிடுறாங்களே. நம்ம ஓட்டு ரொம்ப கவுண்ட் பண்ணுது. அதனால நம்மளை தேடி வராங்க. ரைட்? அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதனால கண்டுக்கப்படாத ஜீவன்களாய் இருந்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள். சரியா? ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் 5000. குறைஞ்சபட்சம் 10,000 15,000 பேர் வரைக்கும் இருந்திருக்கலாம். அந்த காலத்துல ஒரு பிள்ளை 2 பிள்ளை கிடையாது ஒரு குடும்பத்துல, இல்லையா? இருந்தா 5, 6, 7 இருக்கும் நம்பரு. அப்ப எத்தனை பிள்ளைங்க அங்க இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ரைட்? ஒரு குடும்பத்துல முழு குடும்பமும் வந்திருந்தா ஒரு குடும்பமே கிட்டத்தட்ட 6 to 10 பேர் வரைக்கும் இருந்திருப்பாங்க. ரைட்டா? அவர் லாசரு கல்ற பக்கத்துல வந்து சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்றத நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் என்னை சுற்றிலும் நிற்கிற இந்த ஜனங்கள் அறியும்படியாக நான் சொல்லுகிறேன், என்னை கேட்டார்லும். ரைட்? எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. கேட்டார்லும்னு கூட அவர் ஜெபம் பண்ணல. அவர் என்ன சொன்னாரு? நீர் என்னை எனக்கு செவி கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு தான் சொன்னார். அடுத்த நிமிஷம் சொல்றார், லாசருவே வெளியே வா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாசருன்ற பேரை மென்ஷன் பண்ணலனா வெளியே வான் மத்த சொல்லியிருந்தார்னா அத்தனை கல்லறையும் திறந்து அத்தனை பேரும் அந்த மலை மேல இருந்த அத்தனை பேரும் வெளியில வந்துருப்பாங்க. ரைட்? அது கிரேவ்யார்ட். அந்த கிரேவ்யார்ட்ல இருந்த அத்தனை கல்லறையும் வெடித்து எல்லாரும் வெளியில வந்திருப்பாங்க. அதனாலதான் லாசருவே வெளியே வாழ்னாரு. லாசரு வெளியில வந்துட்டாரு.
the key was thanksgiving. If you have the seed, நான் உண்மைட்டு சொல்றேன், ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம இன்னும் சரியாய் கேட்கவில்லை. சரியான விதத்தில் கேட்போம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். ரைட்? சரியான விதத்தில் கேட்க கற்றுக்கொள்ளுங்க. கவலை எல்லாத்தையும் விட்டுருங்க. யார்கிட்ட வந்திருக்கேன்? தகப்பன் கிட்ட வந்திருக்கேன். அவர்கிட்ட கேட்குறேன். ஆனால் அவர்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? அவருக்கு தெரியப்படுத்துங்க. ரைட்? ஸோ இப்போ நான் வந்து அவருக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன செய்வார்? இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் செலுத்தி அப்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சாராம். 5000 பேர் சாப்பிட்டது மட்டுமல்ல, 12 கூடைகள் நிறைய மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள். ரைட்? இப்போ இதில் என்ன ரொம்ப முக்கியம்? இந்த அற்புதத்தை விட எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த அற்புதம் தேங்க்ஸ்கிவிங்னால நடந்தது. ரைட்? நன்றி செலுத்துறதுனால அற்புதத்தின் வல்லமை அங்கே விளங்குனது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, அந்த இடத்திற்கே ஒரு பேர் மாற்றம் வந்துருச்சு. என்னன்னா, அந்த இடத்த பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்றாங்க பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், John 6:23. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படகுகள் வந்தது. என்ன சொல்றாரு? கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாய் என்ன ஆயிருச்சு? அந்த இடத்தோட அட்ரஸே மாறிடுச்சு. குறைவின் ஸ்தலமாய் காணப்பட்ட ஒரு ஸ்தலம் இப்பொழுது நிறைவின் ஸ்தலமாய் அறியப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒண்ணுமில்லாம a place of total dryness and lack. ஆனா அது அடுத்த நிமிஷம் இயேசு அங்கே ஸ்தோத்திரம் செலுத்தி பிதாவுக்கு முன்பதாக அவர் ஸ்தோத்திரத்தை ஏற்படுத்த போது அங்கே அற்புதத்தின் வல்லமை விளங்கினது. From that time forth it came to be known by the power of the miracle which is thanksgiving. ஹல்லேலூயா. பிரச்சனை மாறணும், உங்க குறைவில் நிறைவாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். Without thanksgiving you cannot come into the place of fullness. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் நம்ம வித்தியாசமா புரிந்து கொண்டோம்னா பெட்டர். ஏன்னா ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்கு. அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி ஆர் ஹிஸ் க்ளோரியஸ் ரிச்சஸ். ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் தேவனிடத்தில் வருகிறோம். என்ன எதிர்பார்க்குறோம்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு குறைவு இருக்கு. மேபி நீங்கள் சிக்காக இருக்கிறீங்க, மேபி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தேவையாக இருக்கு, அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வேணும். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வரீங்க. கரெக்டாக? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவரே எனக்கு நாளைக்கு வந்து 100 ரூபா இல்லை, எனக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? இந்த 100 ரூபாயை எனக்கு தரணும் அப்படின்னு நீங்கள் வர்றீங்க. நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடியதை விட அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அவர் கொடுக்குற பதிலெல்லாம் அந்த சைஸில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவர் உங்கள் தேவையின்படி கொடுப்பதில்லை, அவர் தன்னுடைய தன்மையின்படி கொடுக்கிறார். That is what we need to understand. வாசிங்க. சங்கீதம் 50:10, Psalm 50:10. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். தமிழ்ல மிருகங்களின் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல the cattle on 1,000 hills. cattle அப்படின்னு சொன்னா ஆடு மாடுகள் அப்படின்னு அர்த்தம். the sheep and the cows. ஆகாயில சொல்றாரு, பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, சகலமும் அவருடையது, நீங்களும் அவருடையவர்கள் தான். உங்களையே படைச்சார்னா உங்களுக்கு தேவையானதை அவர் படைக்காமலே அங்க போயிருப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்ம பொறுப்பேற்கிறோம்னா நம்மளே எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம். உங்களை எல்லாத்தையும் செய்யணும், நமக்கு பேரை கெடுத்துக்க கூடாது. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்காம போனால் நாளைக்கு ஊர் பூரா போய் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? இவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, கடைசியில் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஹவு கேர்ஃபுல் வி வில் பி, இல்லையா? வெளியிலேருந்து ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டோன்னா அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு அவங்கள ஆனர் பண்ணி நம்ம அனுப்புகிறோம்.
மனுஷனுக்கு மனுஷன் அவ்வளவு கனம் செலுத்துவான் என்று சொன்னால், என்னை சிருஷ்டித்த என் தகப்பனானவர் என் தேவைகள் எல்லாவற்றையும் விசாரித்து 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 எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். ஏன்னா எங்க அப்பா செல்வந்தர், ஒருபோதும் ஒன்றுக்கும் கவலைப்பட்டதும் கிடையாது, குறைந்து போனதும் கிடையாது. பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு என் தகப்பனை நான் அறிந்திருக்கிறேன், அது எனக்கு போதும். மற்றவங்களுக்காக நான் வேற தோற்றம் போட்டு நாடகம் நடிக்க முடியாது. என் தகப்பன் பெரியவர். என்னை பார்க்குறவர்கள் என் தகப்பன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாட் மை earthly father, என் உலக தகப்பனை இல்லை, என் பரம தகப்பனை அறிந்து கொள்ளணும். நான் நிற்கிறது, நான் யாரா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்றது எல்லாம் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை earthly father, it is because of my heavenly father. ஹalleluya. என் பரம தகப்பன் யார் என்பதுதான் எனக்குள் வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ரைட், ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. அவர்கிட்ட எல்லாம் இருக்கு, பொண்ணும் வெள்ளியும் இருக்கு, ஆடு மாடுகள் இருக்குது. நான் போய் கேட்குறேன், அவர் கொடுக்கணும்னு என்ன இருக்கு தோணுதா இல்லையா? இப்போவே ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். முதல்ல அவர் உங்க தகப்பன். தகப்பன் அப்படின்ற எண்ணத்தோட போனீங்கன்னா, தகப்பன்ட்ட எதை கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட போனீங்கன்னா நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வாசிங்க ரோமன் 8:32. ரோமன்ஸ் சாப்டர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்றும் பாராமல் யாரை நமக்காக தந்தருளினார்? இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினவர். அவருக்கு மிக விலையேற பெற்றதாய் இருந்தது. அவருடைய ஒரு பகுதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு இயேசு என்று சொல்லும்போது பிதா வேற, பரிசுத்தாவியானவர் வேற, இயேசு வேறன்றது கிடையாது. மூன்றில் ஒன்றான தேவன். உண்மையிலே சொல்ல போனா பூமிக்கு தன்னில் ஒரு பங்கைத்தான் அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. He sent a part of himself to this earth. தன்னையே கொடுத்தார். குமாரன் என்று நமக்கு வெளிப்பாடு. எதுக்காக? அவரை தந்தையா அறிந்து கொள்வதற்கு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா அந்த குமாரன் வழியாய் தன்னை கொடுத்தது யாருன்னா தகப்பன் தான். ஹல்லேலூயா. வழங்கிட்டீங்களா? நமக்கு 3 கடவுள் கிடையாது. இயேசு, பிதா, பரிசுத்தாவியானவர். 3 கடவுள் கிடையாது. மூன்று பேரும் ஒரே நபராய் இருக்கிறார்கள். எப்படி மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று இருக்கிறதோ அதே போல் தேவன் மூன்றில் ஒன்றாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த. வழங்குதா? ரைட். அவர் தன்னில் ஒரு பங்கைத்தான் உலகத்துக்கு அனுப்பினார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. தன்னில் ஒரு பங்கையே சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டார்னா, எனக்காக மற்ற எல்லா பாழா போன பாவி எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரானால், இப்போ அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு பிள்ளையாய் மாற்றப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க இடத்துல வந்து நிற்கிற எனக்காக அவர் ஏன் செய்ய மாட்டார்? வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும், more than I can think, more than I can imagine, more than I can ask. தேவை இருக்கு. நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க, பிதாவே எனக்கு இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும்னு சொல்றீங்க. ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி பேசும்போதே என்கிட்ட எல்லா நோட்ஸும் கையில் இருக்குது, எல்லா வசனமும் கையில் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி பேசிட்டு போயிட்டு வீட்டில் போய் திரும்ப போட்டு பார்ப்பேன் மெசேஜை. ஐயையோ, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாமே, இந்த இடத்துல கரெக்டாக வரலையே, இன்னும் கொஞ்சம் நல்லா நான் என்ன செஞ்சுக்கலாம், இதை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தான். எவ்வளவுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை அழகாக பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்ட்டு இந்த உலகத்தில் யாருக்குமே சாத்தியமில்லை. எவ்வளோ குட் கம்யூனிகேட்டராக இருந்தாலும் இங்கே பேசும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேப்பர் தாட்ஸ் டு மவுத்துன்றப்போ, வேர்ட்ஸுன்றப்போ நிச்சயமாக எங்கேயோ ஏதோ சில காரியங்களை நம்ம விடத்தான் செய்வோம். விளக்குதா?
உங்களாலையும் என்னாலையும் பர்ஃபெக்டாக கேட்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் பர்ஃபெக்டாக பெட்டிஷன் போடுறோமோ இல்லையோ, என் தகப்பன் பர்ஃபெக்டாக மட்டும் இல்லை, பர்ஃபெக்டுக்கும் மேலானது எனக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். நான் கேட்பதை மட்டுமல்ல, கேட்க தவறினதையும் அவர் சேர்த்து கொடுத்து, இந்தம்மா வச்சுக்கோ, நீ இதை தான் கேட்ட, நான் இதை கூட சேர்த்து அனுப்புகிறேன், ஏன்னா இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவர் மட்டுமல்ல, போதுமானதற்கும் அதிகமானவர். நல்லா கவனிங்க. அதாவது there are 3 levels. ஒன்று குறைவு, லேக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சஃபிஷியன்சி, போதுமானது. மூன்றாவது செழிப்பு, மிகவும் அதிகம், abundance. நம்ம தேவன் God of abundance. ஹல்லேலூயா. What does that mean? லேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 100 ரூபா செலவுக்கு வேணும், என் கையில் 99 ரூபாய்க்கு கீழே என்ன இருந்தாலும் என்கிட்ட என்ன இருக்கு? குறைவு தான் இருக்கிறது. விளங்குதா? என் கையில் குறைவு தான் இருக்கிறது. ஏன்னா எனக்கு 100 ரூபாய்க்கு செலவு இருக்குது, ஆனால் எனக்கு 99 ரூபாயை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. 100 இருந்தால் தான் பண்ண முடியும்னா 99 அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு லேக் தான். அடுத்து எனக்கு 100 ரூபாய்க்கு செலவு இருக்குது, என் கையில் 100 ரூபா இருக்குது, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? குறைவில்லை, எனக்கு போதுமானது இருக்கிறது. தட் இஸ் சஃபிஷியன்சி. வழங்குதா? எனக்கு 100 ரூபாய்க்கு செலவு இருக்குது, 100 ரூபாய்க்கு மேலே என் கையில் எவ்வளவு இருந்தாலும் அது போதுமானதற்கும் அதிகமானது, abundance. வழங்குதா? வாசிக்கலாம். மத்தேயு 15:34. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். இப்போ என்ன சொல்றாங்க? 4000 பேர் இருக்காங்க, எங்கள்கிட்ட எத்தனை இருக்கு? 7 அப்பம், ஒரு சில மீன்கள், சின்ன மீன்கள் இருக்குது. இதை கொண்டு எத்தனை பேரை அவர் போஷித்தார்? எத்தனை பேர்? இங்கேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4000 மேன், ஆண்கள் 4000 பேர், பெண்கள் பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் கூடுதல் தான். இப்போ அவர் அற்புதம் செய்கிறாரு. மத்தேயு 15:36-37. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். பிரின்சிபலை மாற்றவே இல்லை. என்ன பிரின்சிபல்? 5000 பேர் வந்தாலும் அவங்கள போஷிக்கனாலும் ஸ்தோத்திரம் செலுத்துவார், 4000 பேரை போஷிக்கணும்னாலும் ஸ்தோத்திரம் தான் செலுத்துவார் ஆண்டவர். ரைட்? ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் கொடுக்கறதுல பாருங்க, அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் அற்புதம் செய்வார்னா நீங்க பெற்றுக்கொள்வது உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நீங்க உங்க கையின் பிரயாசத்தினால ஒன்றை செஞ்சு பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தி இருக்கவே இருக்காது. ஐயோ இதை இப்படி செஞ்சுருக்கலாம், ஐயோ இதை மாற்றிருக்கலாம், ஐயோ இதை இன்னும் இப்படி கட்டியிருக்கலாம், இதை இப்படி வச்சிருக்கலாம், இதை இப்படி நடத்தியிருக்கலாம் அப்படின்னு உங்கள் கை பிரயாசமாக இருந்தால் உங்களுக்கு திருப்தி இருக்கவே இருக்காது. ஆனால் கர்த்தர் செய்தாரானால், இஃப் த காட் ஹேஸ் டன் இட், அதில் பரிபூர்ண திருப்தி இருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:35. ஆக்ட்ஸ் சாப்டர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். சரி, நான் பெற்றுக்கொள்ளணும். யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போதுதான் மீதியான துணிக்கைகள் கிடைக்கும். இன்னைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். we need to know how to ask. எப்படி கேட்க வேண்டும், என்ன அடிப்படையில் கேட்க வேண்டும், என்ன பதிலை நான் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. கேட்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாவற்றையும் குறித்துன்னு சொல்றார். எதுவுமே விதிவிலக்கு அல்ல. அபவுட் எவ்ரிதிங், சின்னதோ பெரியதோ. ஐயோ வெக்கமா இருக்கு இதை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது. கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், கேளு. உன் மனசுல என்ன இருந்தாலும் கேளு, என்கிட்ட கேளு. அவர் தம்முடைய சித்தத்தின்படி
நன்மையானதை உங்களுக்கு தருவார். கேட்குறனே கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் தப்பானதை கேட்டீங்கன்னா கூட அவர் உங்களுக்கு நன்மையானது எதுவோ அதை உங்களுக்கு அனுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தோட கேளுங்க, தைரியத்தோட கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பார்.